திமுக கூட்டம் செஞ்ச கீழ்த்தரமான அரசியலை உடைச்சு எரிஞ்சிருக்கிறாங்க யாதவ சமுதாயத்து சொந்தங்கள். உள்ளபடியாகவே பாட்டாளி மக்கள் கட்சி யாதவ சமுதாயத்து சொந்தங்களுக்கு இந்த தருணத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். செஞ்சிக்கோட்டை என்கின்ற ஒரு ஃபேக் ஐடி, அந்த ஃபேக் ஐடியில யாதவ சமுதாயத்து சொந்தங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு ஒரு பதிவை போடுறான். எங்களுக்கெல்லாம் பெரும் அதிர்ச்சி. என்னடா இப்படிலாம் ஒரு பதிவு போடுறாங்களே. யாதவ சமுதாயத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை இடங்கள்ல குரல் கொடுத்திருக்கு. யாதவ சமுதாயத்து மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்தி அந்த நண்புமணி ராமதாஸ் அவர்கள் எத்தனை முறை பேசியிருக்கிறாரு. ஆனால் யாதவ சமுதாயத்து அடையாளத்தை கொண்டு இப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவே ஒருவர்கள் பிம்பப்படுத்துறாங்க அப்படின்னா இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு கீழே போய் கமெண்ட்டை பார்க்குறோம். கமாண்ட்ல பாக்குறப்ப உள்ளபடியாகவே யாதவ சமுதாயத்து சொந்தங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மீது கொண்டிருக்கக்கூடிய பேரன்பு வெளிப்பட்டுச்சு. அதுல கமாண்ட்ல போட்டிருந்தாங்க, பக்கத்து மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்துல யாதவ சமுதாயத்து இளைஞர் ஒருவரை சமூக விரோத கும்பல் தீயிட்டு கொளுத்திய போது வந்து களத்தில் நின்று போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி, அதற்கு நீதி கிடைக்க வழி செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை யாதவ சமுதாயத்தினுடைய எதிரி போல சித்தரிக்கிறத நீ திமுகவுடைய கைகூலி அப்படின்பத அவருடைய முகத்துறையை கிழிஞ்சு எரிச்சிருக்கிறாங்க யாதவ சமுதாயத்தை சொந்தங்க. பாட்டாளி மக்கள் கட்சி யாதவருடைய பாதுகாப்பாளர்கள், யாதவர் சமுதாயத்திற்காக முன்னின்று களமாடக்கூடியவர்கள். நீ இத மாதிரி விஷம பிரச்சாரம் பண்ணாத அப்படின்னு கீழே யாதவ சமுதாயத்து சொந்தங்கள் கமாண்ட் போட்டிருக்கிறாங்க. நீ திமுக கைகூலி தானே, டேய் நீ யாரா ஃபேக் ஐடி தானே, நீ என்னடா எங்களுக்குள்ள கலகம் ஏற்படுத்துற, செஞ்சில பாட்டாளி மக்கள் கட்சி தான்டா ஜெயிக்குது, இந்த மோடி மஸ்தான் வேலை இதையெல்லாம் இங்க எடுபடாது, உன் செஞ்சி அமைச்சர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு கீழே கமெண்ட்ல போடுறாங்க. அப்ப இது திமுகவுடைய கைகூலிகள் ஒரு ஃபேக் ஐடி மூலமாக இப்படியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க என்பது அப்பட்டமா தெரியுது. அதை அப்பட்டமா தெரிவது என்பதை தாண்டி இதையெல்லாம் இந்த மாதிரியான திருட்டுத்தனத்தை எல்லாம் திமுக காரன் செய்வான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம் யாதவ சமுதாயத்து மக்கள், நம் சகோதரர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மீது கொண்ட பேரன்பை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த முட்டா பசங்க, அந்த ஃபேக் ஐடியை வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு நாம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். செஞ்சு மஸ்தான் அவர்கள் இந்த வேலையெல்லாம் காட்டாம உங்க மருமகனோ மகனோ காட்டக்கூடிய இந்த பித்தலாட்ட வேலையெல்லாம் காட்டாம களத்துல களமாடுங்க. தோல்வி பயத்தின் காரணமாக இது சின்ன புலத்தனமா கீழ்த்தரமாக ஒரு போலி ஃபேஸ்புக் ஐடியை வச்சுக்கிட்டு ஒரு சமூக பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறது இருக்குல்ல, அதையெல்லாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க. எங்கள் தொப்புள் கொடி உறவுகள், எங்களுடைய தமிழ் சொந்தங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க. இது செஞ்சி சட்டமன்ற தொகுதி அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் நாளை சட்டமன்ற உறுப்பினராக சென்று சட்டமன்றத்தில் அந்த தொகுதி மக்களுடைய உரிமை குரலாக ஒலிக்கப் போகிறார். அதை யாராலையும் மாற்ற முடியாது.